இது பண்ணிக்கணும், நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இன்னைக்கு இது எப்படி நவுன் ப்ரொனவுன் என்ன சொல்றது? பெயர் சொல், பிரதிபெயர் சொல். ஒரு பையனை நான் ராஜா ராஜான்னே கூப்பிடுறேன். அந்த ராஜான்னு கூப்பிட்டா அது வந்து நவுனு. சரிங்களா? பார்க்கலாமா? ராஜான்னு கூப்பிட்டா அது நவுனு. ஆனா அதையே அவனை திருப்பி அவன்னு கூப்பிடுவோம்ல, அவன் ஒவ்வொரு வாட்டியும் ராஜா ராஜான்னு கூப்பிட மாட்டோம் இல்லையா? அவன் போயிருக்கானா, அவன் வந்திருக்கானான்னு. சோ அதை ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுன். பெயர் சொல், பிரதிபெயர் சொல். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ். பெயர் உரிச்சொல். இப்ப இவன் எப்படி இருக்கான் பாருங்க, ராஜா அவனா இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? அவன் ஹங்கிரியா இருக்கான். அவன் பசியோட இருக்கான். இது புரியுதுங்களா? அவன் பசியோட இருக்கான். ரைட். வேர்ப், அவன் இருக்கிறான். நல்லா பாருங்க, அவன் இருக்கிறான். ஓகேவா? அவன் இருக்கிறான், அவன் பசியோட இருக்கிறான். அட்வர்ப், அட்வர்ப். இப்ப பாருங்க, அவன் ரொம்ப பசியோட இருக்கான். நல்லா பாத்தீங்க, அவன் ரொம்ப பசியோட இருக்கான். நல்லா கவனிச்சுங்க. இது verb, adverb, noun, pronoun, adjective, verb, adverb. ரைட். இப்ப இதுக்கப்புறம் preposition, preposition, conjunction. இது வந்து ஒரு அண்டு போட்டுங்க. டூரிங் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கலாம், ஒண்ணும் இல்ல. ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு, அதுல போட்டுக்கலாம். அது இன்டர்ஜெக்ஷன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். அது இப்படி ஒரு வேர்டு போடுறேன், அப்படின்னு போட்டு. He is hungry. He is very hungry during the morning. On his way to school. On his way to school. எனக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு. குழந்தைவேல் சார், இங்க ஒரு பெரிய சென்டென்ஸ் போட்டிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம்? சார், காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு பசியா இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு. ரொம்ப பசியா இருந்தது. இப்ப பாருங்க, இத வந்து ப்ரொனவுன் பாங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 இருக்கா? ப்ரொனவுன் பாங்க. இத ஒரு ஹெல்ப் பண்ணலாமா? இதுல உள்ள நவுன்லாம் எடுக்க முடியுமா? எல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். நவுன், இதுல உள்ள நவுன்லாம் எங்க இருக்கு? மார்னிங். சரவணகுமார், அது சொல்ல முடியுமா? எல்லா நவுனையும் சொல்லிடலாமா? ஹங்கிரி சார். சொல்லுங்க. ஹங்கிரி. ஹங்கிரி நவுன் கிடையாதே. ஹங்கிரி எல்லாம் மேலேயே போட்டிருக்கேன், மேலேயே. மார்னிங். நவுன் பண்ணலாமா? ஸ்கூல் நவுன் தானே, ஸ்கூல் பெயர் சார், சொல். ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல். படிச்சுன்னு கொண்டு வருவோம் அப்படியே. ரொம்ப ஈஸியானதெல்லாம் கொண்டு வருவோம். பாருங்க, மார்னிங் நவுன், நவுனு, வே நவுனு. நவுன் எல்லாம் ஈஸியா கொண்டு வந்து ப்ரொனவுன் நவுனோட இன்னொரு பாகம் தான். சோ இப்ப நான் ராஜான்னு போடுறேன். ராஜா வந்து என்ன ஆகுதுங்க? ஹி ஆர் ராஜா. நவுன் வந்துருமா? நவுன் இல்லைன்னா ப்ரொனவுன் வந்துருமா? வந்துருமா? ஓகே. சார். நவுனை கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் பெயர் சொல்லுக்கு அப்புறம் இதுக்கு பாருங்க, பிரதி பெயர் சொல் போட்டோம். அட்ஜெக்டிவ்,
அட்ஜெக்டிவ் கொண்டு வர முடியுமா? இங்க எங்க இருக்குன்னு அட்ஜெக்டிவ் பார்க்க முடியுமா? அட்ஜெக்டிவ் நல்லா பாருங்க. Hungry. அட்ஜெக்டிவ்ங்கிறது Hungry, sir. பெயர் உரிச்சொல். Hungry. ஹங்கிரி அட்ஜெக்டிவ். யார் சொல்றது? யார் இத? Fitness. வெரி குட். எப்படி இருக்காரு பாருங்க. அவர் எப்படி இருக்காரு? அவரோட He பண்பை குறிக்குது. பசியோட is இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? பசியோட இருக்காரு. இங்க நல்லா sure. பாருங்க. ஆன் ஹிஸ் வே டு ஸ்கூல். வழி, யாரோட வழி? அவரோட வழி. நல்லா பாருங்க. இது அட்ஜெக்டிவா இருக்கும். நல்லா பாருங்க. ரைட். நல்லா பாத்துங்க. அட்ஜெக்டிவ் எந்த வழி? அவரோட வழி. ஆன் த வேன்னு கூட போடலாம், தப்பு இல்ல. ஆன் ஹிஸ் வே, ஆன் த வே. நல்லா பாத்துங்க. இந்த ஹிஸ் வந்து இன்னொரு விதமாவும் சொல்லலாம். இந்த ஹிஸ் வந்து ப்ரொனவுன்னு சொல்லலாமா? ஹிஸ் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். Yes, ப்ரொனவுன். sir. ரைட். அட்ஜெக்டிவாவும் இருக்கும், ப்ரொனவுனாவும் இருக்கும். நல்லா பாத்துங்க. அப்ப மார்னிங் இருக்கா? எந்த மார்னிங்? அந்த மார்னிங் போடலாமா? Sir, வந்துருச்சா? but his is acting as a adjective here, no, sir? அட்ஜெக்டிவ். இது மெயினா அட்ஜெக்டிவா இருக்குது. ப்ரொனவுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அட்ஜெக்டிவா தான் இருக்குது. ஆன் த வே. இந்த இங்க பாருங்க. இந்த சென்டென்ஸ்க்கு இது அட்ஜெக்டிவா தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸுக்கு இந்த பொசிஷன்ல இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் அந்தந்த சென்டென்ஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். தமிழ் மாரி பொதுவா பேச முடியாது. ஒரு வாக்கியம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க, இது என்ன? டூரிங். இது ஸ்கிரீன்லயே இருக்குது. Verb, proposition. ப்ரொபோசிஷன். Proposition. இப்ப நல்லா பாத்துங்க. இந்த ப்ரொபோசிஷன் வர்றப்ப இந்த ஸ்கிரீன்ல போடுறேன். ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன வரும்னா, நவுன் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸ். நோட் பண்ணிக்கிங்க. இது ப்ரொபோசிஷன் முடிஞ்சோடனே வந்துடும் நவுன் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னா என்ன? சரவணகுமார் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஃப்ரேஸ்னா என்ன? நவுன்னா தெரியும் உங்களுக்கு. நவுன் ஃப்ரேஸ்னா என்ன? இது நவுனு, இது நவுன் ஃப்ரேஸ். நல்லா பாத்துக்கங்க. இது நவுனு, இது நவுன் ஃப்ரேஸ். ப்ரொபோசிஷனுக்கு அடுத்தது வந்துடும். இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சொற்றொடர். சொற்றொடர் சொல்லியிருக்கோமா? எழுதிக்கிங்க. ஃப்ரேஸ்னா சொற்றொடர், ஒரு வார்த்தைக்கு மேல இருக்கும். ஆல்ரைட். இப்ப சொல்லுங்க, ப்ரொபோசிஷன்லாம் முடிச்சிடலாமா? எங்க இருக்கு ப்ரொபோசிஷனுங்க? டூரிங் ஒரு ப்ரொபோசிஷன். அப்புறம் வேற எங்க ப்ரொபோசிஷன் இருக்கு? இது நம்ம தனியா நிறைய பண்ணமே, நிறைய பண்ணிருக்கோமே ப்ரொபோசிஷன் வச்சு. Two, sir. டூ. இந்த இடத்துல டூ. வேற என்ன இருக்கு? On. ஆர். ப்ரொபோசிஷன். ஆல்ரைட். வந்துருச்சா? அப்ப இங்க வெரி என்னங்க? Already mentioned. Adverb. நல்லா சொல்லுங்க. Adverb. Adverb. அட்வர்ப். You mentioned above. சோ இந்த ஹங்கிரி எப்படிப்பட்ட ஹங்கிரி? ரொம்ப. சோ ரொம்ப. அட்ஜெக்டிவ் வந்து இப்ப பாருங்க, நல்லா பாத்துங்க. அட்வர்ப் வந்து டிஸ்கிரைப்ஸ். எதோட பண்பை குறிக்கிறது? எதை வந்து விளக்குது? அது டிஸ்கிரைப்ஸ். Adjective. அட்ஜெக்டிவ் விளக்கும். அப்புறம் அப்புறம் இன்னும் பாத்துங்க. நல்லா பாத்துங்க. அட்வர்ப் வந்து லேசுப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு வேர்பையும் விளக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு வேர்பையும் விளக்கும், அதோட பண்பை குறிக்கும், விளக்கும். அப்புறம் நல்லா பாருங்க. இது எதா மூணுத்துல இது ஒரு இன்னொரு அட்வர்பையும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்ப இஸ் வெரி வெரி ஹங்கிரி. நல்லா பாத்துங்க. இஸ் வெரி வெரி ஹங்கிரி during the morning on the way to school. நல்லா பாத்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இது அட்வர்பா நீங்க போட்டீங்கன்னா இந்த வெரி என்ன ஆகும்? இதுவும் அட்வர்பு தான். சரிங்க. இந்த வெறியோட பண்பை இது குறிக்குது. இப்ப புரியுதுங்களா? இன்னொரு அட்வர்போட பண்பை குறிச்சாலும் அது அட்வர்பு தான். ஓகே.
இப்ப இஸ் மட்டும் பாக்கி இருக்கு. இது சொல்லுங்க என்னது? முக்கியமானது, மிக முக்கியமானது. இஸ் மெயின் வேர்ப். சொல்றப்ப மெயின் வேர்ப். ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கு, மெயின் வேர்ப். பாருங்க, அது பிரிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. இதுக்கு பேரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பேசுதலோட 8 பகுதிகள். 1 2 3 4 5 6 7 8. இந்த அட்ஜெக்டிவ்னு இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு இப்ப அட்ஜெக்டிவ்ங்கிறதுல என்ன மாதிரி வரும் அப்படின்னாக்கா இது எழுதிக்கிங்க. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது டிட்டர்மைனர், ஆர்டிக்கல். இதுவும் தெரியாம வரும். ஆர்டிக்கல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த 8 மட்டும் நீங்க வந்து தரவா ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். இதனால பாத்துங்க, நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த நோட்ஸை நான் அனுப்புறேன். ஐ வில் சென்ட் த நோட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க